தேன் தமிழ், தீன் தமிழ், பைந்தமிழ் என்று உலகெல்லாம் போற்றப்படும் செம்மொழியாகிய என் தாய்மொழிக்கு முதல் வணக்கம். அடுத்ததாக கெமல் ஹெம்ஸ்டட் பள்ளி இங்கே சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் எமது நிர்வாகத்தினர், அதிபர், ஆசிரியர்கள், மாணவர் பிள்ளைகள், மாணவர் பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் என இங்கே பார்வையாளராக வந்திருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை இன்று 30 ஆண்டுகளுக்கு கிட்ட இங்கே வளர்தமிழ் நூல்களை கற்பித்து வருகின்றது. அந்த வகையிலே அதன் கீழ் நடக்கும் ஏராளமான பள்ளிகளில் கெமல் ஹெம்ஸ்டட் பள்ளியும் ஒன்று என்பதை நான் பெருமையுடன் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து இன்று நீங்கள் 11வது ஆண்டு நிறைவு விழாவினை இங்கே எடுத்திருக்கின்றீர்கள். உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இங்கே 2-3 பேர் நீங்கள் சொல்லி இருந்தீர்கள் உங்களுக்கு இங்கே குறைவான பிள்ளைகள் என்று. ஆனால் உங்களுடைய குறைவான பிள்ளைகளுடன் நீங்கள் நிறைவான நிகழ்வுகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையும் மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலேயே சிறந்த நிகழ்ச்சிகள், சிறந்த தலைப்புகள் எடுத்து இங்கே அந்த பிள்ளைகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த அத்தனை ஆசிரியர்களையும் நான் இங்கே வாழ்த்த விரும்புகின்றேன். அத்துடன் பெற்றோர்கள், இந்த புலம்பெயர் தேசத்திலே ஒவ்வொருவருக்கும் தெரியும், பொழுதுபட்டு வேலையால் வந்தவுடன் எல்லோரும் பேசுவது, ஐயோ நாளைக்கு விடிய வேலை, விடிந்தால் வேலை. இவ்வளவு கஷ்டங்களில் மத்தியிலும் என்னுடைய பிள்ளை ஆங்கில பள்ளிக்கு சென்றால் மட்டும் போதும் என்று நினைக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் இங்கே உண்மையில் குறைவான பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால் இந்த இடத்தில் இவ்வளவுதான் பிள்ளைகள். இதைவிட பிள்ளைகள் இருப்பார்களாக இருந்தால் அன்பான பெற்றோர்களை நான் கேட்கின்றேன். நலன் விரும்பிகளாக இங்கே இருக்கும் சிலர், எனக்கு உண்மையில் தெரியாது, எல்லோரும் அந்த பிள்ளைகளையும் இங்கே உள்வாங்கி கற்பீங்கள். இந்த கற்பிக்கும் ஆசிரியர்கள் நீங்கள் இங்கே ஒரு எதையும் விரும்பாமல், அவர்களிடம் எந்த எதிர்பார்ப்புமே இந்த பள்ளியில் கேட்காமல் கற்பித்துக் கொண்டிருக்கும் அந்த ஆசிரியர்கள், இன்னும் பிள்ளைகளை உள்வாங்க முடிந்தால் உள்வாங்குங்கள். ஆனால் நான் உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்கின்றேன், உங்களுக்கு இது போதுமான பிள்ளைகள். இவ்வளவு பிள்ளைகளையும் தரமாக வளர்த்து நீங்கள் சின்ன வயதில் படிப்பித்து விட்டோம், இந்த இவ்வளவும் என்னுடைய பிள்ளைக்கு பேச கற்க காடும், எல்லோருடைய கதைக்க காடும் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். தொடர்ச்சியாக எங்களுடைய வளர்தமிழ் நூல்களை கற்பித்து 12ஆம் வகுப்பு வரை நிறைவு செய்யுங்கள் என்று மிகவும் அன்பாக உங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதுதான் உங்களுடைய பிள்ளைகள் தமிழ் மொழியை கற்றதற்குரிய உங்களுக்குரிய ஒரு நிறைவு என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு தெரியும், இப்போ இங்கே இந்த வில்லுப்பாட்டு நடந்தது, எத்தனை பேர் கேட்டீர்கள், எத்தனை பேருக்கு விளங்கியது என்று எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நிறைவாகவே விளங்கிச்சு. சிறந்த ஒரு கதை. இந்த பிள்ளைகள் எவ்வளவு தூரம் இந்த கதையை உண்மையில் நீங்கள் நினைத்திருப்பீர்கள், சிலர் பிள்ளைகள் என்ன சின்ன பிள்ளைகள் என்று. அவர்கள் தங்களுக்கு உரிய கொடுக்கப்பட்டதை எவ்வளவு தூரம் பாடமாக்கி இந்த வில்லுப்பாட்டை செய்கின்றார்கள். சிறந்த பிள்ளைகள், திறமான பிள்ளைகள், உங்களுக்கு பெருமைக்குரிய பிள்ளைகள். ஆனால் இந்த பிள்ளைகளை இடையில் இனி போதும் என்று மட்டும் நிறுத்தி விடாதீர்கள். திரும்ப திரும்ப கூறுகின்றேன், தொடர்ந்து கற்பீங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இங்கே நான் நினைக்கிறேன், திருவேணி சதீஷ் இவர்கள் உங்களுக்கு கூறுவார்கள் என்று நினைக்கின்றேன். ஒரு 8-9ஆம் வகுப்பு வளர்தமிழ் நூல்களை கற்பித்ததன் பின்னர் கேம்பிரிட்ஜ் தேர்வு, O level A level எடுக்க விடுங்கள் பிள்ளைகளை.
அவர்களுக்கு நீங்கள் வேறு எதுவும் கற்பிக்க கூட தேவையில்லை. அவர்கள் நேரடியாக போய் தேர்வு எழுதி ஸ்டார் எடுப்பார்கள் என்பது என்னுடைய அனுபவத்தில் கூறுகின்றேன். அது மட்டுமல்லாமல் அது நீங்க எடுப்பதானால் ஏ லெவல் எடுக்க வேண்டும். எடுத்தால் உங்களுக்கு தெரியும், நிறைய யூனிவர்சிட்டி கூட எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த யூகாஸ் பாயிண்ட்ஸ் கொடுப்பதாக நான் கற்பித்த பிள்ளைகள் எனக்கு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே கேம்பிரிட்ஜ் தேர்வை எடுப்பீர்கள், உங்களுடைய ஆசிரியர்களை நாடுங்கள், நாடி உங்களுடைய பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக தரமான பிள்ளைகளாக மாற்றியடுங்கள். எங்களுடைய மொழி இதுதான் அடையாளம், எங்களுடைய மொழிதான் எங்களுக்கு அடையாளம். அது அழிந்து விட்டால் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் எங்களுக்கு எந்தவித பெருமையும் இல்லை. ஆனால் கதைக்கு தெரிந்தால் மட்டும் போதும் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். எங்களுடைய வரலாறு தேவை. நான் எழுத சொல்வேன், எனக்கு தெரியத்தக்கதாக எங்களுடைய நாட்டில் பிச்சைக்காரர் நாங்கள் கண்டதில்லை, ஒரு காலமும் இல்லை. நாங்கள் பிச்சை எடுப்பதற்காக இந்த நாடுகளுக்கு வரவில்லை. எங்களுடைய நாட்டில் எங்களுக்கு நாட்டு பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய மண்ணுக்கும் மொழிக்குமாக போராடியவர்கள். எங்களுடைய வரலாறு எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு முறை சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகள் ஒரு லோயராக எங்காவது ஒரு பல்கலைக்கழகம் சென்று லோயராகி ஒரு பார்லிமெண்ட்டுக்கு போய்விட்டார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரே இடத்தில் பல லோயர்கள் இருந்து உங்களுடைய நாட்டில் என்ன பிரச்சனை என்று கேட்கும் போது அந்த பிள்ளைகள் தோள் உயர்த்த கூடாது. அந்த பிள்ளைகள் தைரியமாக சொல்ல வேண்டும், நாங்கள் தமிழர், எங்களுடைய மொழி தமிழ், இதுதான் முதல் மொழி, நாங்கள் நாட்டுக்காக எங்களுடைய மண்ணுக்காக போராடியவர்கள், அதை இழந்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோமே தவிர நாங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எங்களுடைய பெற்றோர் இங்கே வரவில்லை என்பதை கூறிக்கொள்ள வேண்டும். அத்துடன் எங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் நான் நினைக்கின்றேன், இப்ப என்னுடைய பிள்ளையை பற்றிய சிந்தனை எனக்கு இல்லை, என்னுடைய பேர பிள்ளையை யோசிக்கின்றேன். அதற்கு அடுத்த பிள்ளைகள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை யோசிக்கின்றேன். அதற்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கற்பித்து அவர்களை கொண்டு அடுத்த பிள்ளைக்கு நாங்கள் கடத்த வேண்டும். ஏனென்றால் அடுத்த பிள்ளைதான் கேட்க போது, அப்பா எங்களுடைய மொழி என்ன, ஏன் அழித்தீர்கள், நீங்கள் ஏன் படிக்கவில்லை, ஏன் எங்களுக்கு சொல்லித்தர மாட்டீர்கள், நாங்கள் இப்போ கொஞ்சம் பேர் இருக்கும் வரையும் தான் நாங்கள் கற்பிப்போம், அதற்கு பிறகு யார் கற்பிப்பது, யார் வளர்ப்பது? உங்களுடைய பிள்ளைகள் தான் செய்ய போகின்றார்கள், செய்ய வேண்டும். எனவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சிந்திக்காமல் என்னுடைய பிள்ளையின் பிள்ளை என்ன செய்ய போகின்றது, அது மொழியற்று இங்கே வாழக்கூடாது, தன்னுடைய தாய்மொழி எது என்று அறிய வேண்டும் என்பதற்காக 12ஆம் வகுப்பு வரையும் தயவு செய்து கற்பித்து உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசிரியர்களாக்கி அவர்களுக்கும் எங்களுடைய நாட்டு பிரச்சனைகள் வரலாறுகள் அனைத்தையும் சொல்லி வளர்க்க வேண்டும் என்று இங்கே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது எனக்கு ஒரு ஆபாவாக இருந்தது, அதை இங்கே சொல்லியிருக்கின்றேன். அதே போன்று இங்கே ஆசிரியர்கள், அத்தனை ஆசிரியர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கூடத்தை சின்ன என்று நினைக்காதீர்கள். அத்தனை பிள்ளைகளும் திறமான நிகழ்வுகளைத்தான் இங்கே செய்திருக்கின்றார்கள். நான் நடனங்களை பார்த்தேன், வில்லுப்பாட்டை பார்த்தேன். அந்த குட்டிகள் தங்களுடைய வயசுக்கு ஏற்றபடி இங்கே வந்து நின்று தங்களுடைய நிகழ்வுகளை சரியான முறை செய்துவிட்டு போகின்றார்கள். இவ்வாறு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுங்கள் என்று கூறி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு கமல் காம்ஸ்டட் பள்ளிக்கூடத்துக்கும் நன்றியை கூறுவதோடு தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஐக்கியராஜ்ய கிளைக்கும் என்னை இங்கே அனுப்பி வைத்ததுக்கு மிக்க மிக்க நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.